போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நமக்கு தெரியும் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ப்ரைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நோபல் ப்ரைஸ். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 வந்து கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, மெடிசின் கொடுக்குறாங்க, பீஸ் கொடுக்குறாங்க, எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க. ஒரு 6 ஃபீல்டு கொடுக்குறாங்க. முதல்ல 5 ஃபீல்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் கடைசி 1967 சேர்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுமே ஸ்வீடன் நாட்டிலேருந்து தான் கொடுப்பாங்க. அதில் பீஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டிலேருந்து கொடுப்பாங்க. ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நோபல் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடையாது. அப்போ நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக ஏன்னா கொடுக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2 ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா ஏபிள் ப்ரைஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆக்சுவலாக 2 ப்ரைஸ் இருக்குது. 2யும் பார்க்க போகிறோம். 2க்கு என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். அப்போ ஹையஸ்ட் ப்ரெஸ்டிஜியஸ் அவார்டு ஈக்குவல் டு நோபல் ப்ரைஸ்க்கு கூட. அப்போ ஏபிள் ப்ரைஸ், இந்த ஏபிள் ப்ரைஸுங்கிறது நார்வே நாட்டில் ஒரு மேத்தமெட்டிஷியன், அவருடைய இதுதான், அவருடைய பேர் என்ன, நீல்ஸ் ஹென்ரிக் நோபல். ஏபிள் ப்ரைஸ். அப்போ அவருடைய பேரில் அவருடைய பேரில் வந்து கொடுக்குறாங்க. வருஷம் கொடுப்பாங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2001 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 2003 கொடுக்குறாங்க. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஒரே ஒருத்தர் வாங்கியிருக்காரு. பார்ப்போம். அப்போ வந்து ஏபிள் ப்ரைஸுங்கிறது மேத்தமெட்டிக்ஸில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த ஏஜ் லிமிட் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அவார்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் உண்டு, 32 வயசுன்னு உண்டு. ஏன்னா ராமானுஜர் வந்து 32 வயசுல நிறைய சாதனை பண்ணிட்டார். அப்போ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, வருஷம் கொடுப்பாங்க. ஏன்னா அவார்டு ஆனுவலி, நோ ஏஜ் லிமிட். யார் கொடுக்குறாங்கன்னா நார்வே நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. நார்வே ராயல் ஹைனஸ் க்ரௌன் பிரின்ஸுங்கிற ஒரு அமைப்பிலேருந்து நினைச்சாங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து எதா கருதுதாங்க கேட்டிங்கன்னா நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஏபிள் ப்ரைஸை சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இன்னொரு ப்ரைஸ் இருக்குது, ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படிம்பாங்க. இந்த ஃபீல்ட்ஸுங்கிற பேர் வந்து கனடாவில் உள்ள ஒரு மேத்தமெட்டிஷியன், மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிஷியன், அவருடைய பேரில் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் யூனியன் அதுலேருந்து கொடுக்குறாங்க, அந்த அமைப்புலேருந்து கொடுக்குறாங்க. இந்த அமைப்பு எங்கே செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனில் இருக்குது. ஜெர்மனில் பெர்லின்ங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த அவார்டு ஃபீல்ட்ஸ் நோபல் ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக போன வாரம் ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க, அதனால தான் அழுத்தி நம்ம சொல்கிறோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலான அவார்டு எதுன்னு கேட்காங்க. ஏபிள் ப்ரைஸ் வந்து ஆப்ஷனில் இல்லை. அப்போ வந்து அது இருக்குது ஃபீல்ட்ஸ் மெடல். அப்போ அந்த ஃபீல்ட்ஸ் மெடலுக்கும் ஏபிள் ப்ரைஸ்க்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இது 4 வருஷத்துக்கு ஒரு அட்டை தான் கொடுப்பாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு அட்டை தான் கொடுப்பாங்க. அது வருஷம் கொடுப்பாங்க. இது 40 வயசுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது எப்போ இருந்து கொடுக்காங்கன்னா 1936 கொடுத்துட்ருக்காங்க. இந்த அவார்டு வந்து 1936 கொடுத்துட்ருக்காங்க. அது 2003 கொடுத்துட்ருக்காங்க. அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு அட்டை கொடுக்குறாங்க. இது வந்து எத்தனிக் இந்தியன்ஸ் வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க இந்த அவார்ட்ஸ். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ 2க்கு வித்தியாசம் தெரியுதா? ஏபிள் ப்ரைஸுங்கிறது வருஷம் கொடுக்குறது, ஃபீல்ட்ஸ் மெடல்ஸுங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குறது. இது வந்து கனடியன் மேத்தமெட்டிஷியன் இதை விட கொடுக்குறது. அது வந்து அங்கே நார்வே நாட்டுடைய மேத்தமெட்டிஷியன் நினைவாக கொடுக்குறது. 2வது அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, இதுக்கு என்னென்னா ஏஜ் லிமிட்டு உண்டு. ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ இந்த வருஷம் 2014 இந்த ஏபிள் ப்ரைஸ் யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் கொஸ்டின், நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏபிள் ப்ரைஸு யார் வாங்கினா அப்படின்னா மைக்கேல் தலகிராண்ட், ஏன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் வாங்கியிருக்காங்க. பெரும்பாலும் மேக்ஸில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வாழ்க்கை எதுக்கு வாங்குவாங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரிக்கு தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். ஏன்னா வாழ்க்கையே ஒரு ப்ராபபிலிட்டி தான், எல்லா விஷயமும் ப்ராபபிலிட்டி தான். இப்போ நான் எங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் வெளியே இல்லைன்னு அர்த்தம், ஒரு ப்ராபபிலிட்டி போடலாம். எங்கே இருக்காங்கன்னு ப்ராபபிலிட்டி போடலாம். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸில் எல்லாமே என்னென்னா ப்ராபபிலிட்டி தான் வாழ்க்கையில். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி தான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே லைஃப்பில் எவ்ரி செகண்ட் என்னங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். அப்போ அந்த ப்ராபபிலிட்டியை தியரி அனலைஸ் பண்ணி தான் இந்த வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த 2014 வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம இதில் ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் ஏபிள் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஏபிள் ப்ரைஸ் யார் கொடுக்காங்க? நார்வே நாட்டு கொடுக்காங்க. யார்? ஒன்லி ஒன் இந்தியன், ஒன் ஏபிள் ப்ரைஸ். ஏன்னா இப்போ ஒரே ஒருத்தர் தான் வாங்க. 2007 அவரும் ப்ராபபிலிட்டி தியரியை தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பேர் என்ன கேட்டிங்கன்னா சீனிவாச SR வரதன். என்ன மெட்ராஸ் 1940 பிரிட்டிஷ் மாகாணத்தில் பிறந்தவர். இவர் ஒரே ஒரு ஆள் தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபீல்ட்ஸ் மெடல்.
இது யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனிக் இந்தியன் 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எத்தனிக் இந்தியன் ஃபீல்ட்ஸ் மெடல் 2018 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அக்ஷய் வெங்கடேஷ். 2014 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சுள் பர்காவா. இந்த 2 பேர் வந்து ஃபீல்ட்ஸ் மெடல் இந்தியா 2 இந்தியன் ஆரிஜின். ஏன்னா எத்தனிக் இந்தியன் வந்து 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அவார்டு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 2022 கொடுத்துருப்பாங்க. அப்போ 2026 தான் நம்ம கொடுப்பாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தான் கொடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏபிள் பிரைஸ் வாங்கினது ஒரே ஒருத்தர் தான், சீனிவாச எஸ்ஆர் வரதன். இவர் 1940 மெட்ராஸ் மாகாணத்தில் தான் பிறக்கிறாரு. அப்போ அவரும் ப்ராபபிலிட்டி தியரி தான். அப்போ ஒரு முக்கியமான பிரைஸ் ஏபிள் பிரைஸ் வந்து ஒன்லி 1 இந்தியன், ஃபீல்ட்ஸ் மெடல் வந்து 2 எத்தனிக் இந்தியன் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும். தேங்க்யூ.